இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா செகண்ட் டெஸ்ட் வந்துட்டு கேப் டவுனில் ப்ளே ஆகிக்கிட்டு இருக்குங்க. செகண்ட் டெஸ்ட் முதல் டே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கு. இந்த டெஸ்ட்டில் வந்துட்டு வரலாற்றை மாற்றி எழுதியிருக்காங்க. ஒரே நாளில் கிட்டத்தட்ட 23 விக்கெட் விழுந்திருக்குங்க. பவுலர்கள் வந்துட்டு ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க. முதல் நாளில் 23 விக்கெட் விழுவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கதுங்க டெஸ்ட் கிரிக்கெட் ஹிஸ்ட்ரியில். அண்டு என்ன சொல்கிறது, முதல் நாளே இந்தியா ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சுருக்காங்க என்றே சொல்லாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா மண்ணில், குறிப்பாக வெளிநாட்டு மண்ணில் முதல் நாளே கிட்டத்தட்ட வெற்றியை நெருங்கிய தருணம் இதுதான் முதல் முறை டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில். இப்படி இந்தியா ஒரு வேற லெவல் ஹிஸ்டரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆடுகளம் ரொம்ப கிரிட்டிக்கலுங்க. பவுலர் தான் கம்ப்ளீட்டாக ஆதிக்கம் செலுத்துகிறாங்க. இங்கே வந்துட்டு இந்தியா 153 அடித்தது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சாதனை என்றே சொல்லலாம். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவே முதல் இன்னிங்ஸில் முதல் பேட் பண்ணாங்க. 55க்கு சோலி முடிஞ்சு சிராஜ் வந்துட்டு முதல்ல மாதிரி முழுங்கிட்டாரு, 6 விக்கெட் எடுத்தாரா. பின்னர் இந்தியா ப்ளே பண்ணாங்க. கொடுமையிலும் கொடுமை என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா, சுபன் கில் அண்ட் விராட் கோலி தான் இந்திய மானத்தை காப்பாற்றினது என்றே சொல்லாங்க. விராட் கோலி 46 அண்ட் சுபன் கில் 36. டீசெண்டாக இவரும் ரோஹித் சர்மாவும் 39 அடித்தாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலுங்க. 39ங்கிறது கிட்டத்தட்ட 150 ரன் அடிக்கிற மாதிரி ஓரளவுக்கு சமாளித்தாங்க. எதனால் இதை சொல்கிறேன்னா, மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்தியா 153க்கு 4 விக்கெட் தான் போயிருந்தது, ஓகேவா. அதன் பிறகு 11 பந்தில் 6 விக்கெட்டை வீழ்த்திட்டா 6 விக்கெட் விழுந்துருச்சுங்க. அதுதான் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவு. ரோஹித் சர்மா இது குறித்து பேசியிருக்காரு. அந்த 6 பேட்ஸ்மேன்களை வந்துட்டு கிளின்னு கிழிச்சிருக்காரு. அதாவது சொல்லி தான் அனுப்பியிருக்கேன், கொஞ்சம் பொறுமையாக, அதாவது பயப்படாமல் கொஞ்சம் பாலை டிஃபென்ஸ் பண்ணி விடுங்க, இல்லை டச் பண்ணாதீங்கன்னு. பட் கேஎல் ராகுல் உள்பட சீனியர் பிளேயர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா பொட்டு வெடி மாதிரி வெடித்து அந்த பாப்கார்ன் வெடியை தூக்கி போட்டால் வெடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா பவுலர்ஸ் போட இவங்க வெடித்து செதறிட்டாங்க என்றே சொல்லலாம். 6 விக்கெட் விழுந்துருச்சு 11 பந்தில். 153லேயே சோலி முடிஞ்சு, ஓகேவா. இதுதான் ரொம்ப டிப்ரெஷன் ஆகியிருக்காரு. கொஞ்சம் ஆடுகளத்து சூழலை புரிஞ்சு உங்கள் மைண்டையும் அட்ஜஸ்ட் பண்ணி அதற்கேற்றவாறு ப்ளே பண்ணியிருந்தா இன்றைக்கே நம்ம ஜெயிச்சிருக்கலாம் என்றும் ரோஹித் சர்மா மென்ஷன் பண்ணியிருக்காரு. குறிப்பாக ராகுலை வந்துட்டு விளாசிருக்கார் என்றே சொல்லலாங்க. மிகப்பெரிய சீனியர் பிளேயர், கொஞ்சம் நிதானமாக ப்ளே பண்ணியிருக்கலாம்னு. பின்னர் செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள். ஒரு வெளிநாட்டு மண்ணில் முதல் நாளே கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் நெருங்கிருச்சு. சவுத் ஆஃப்ரிக்கா இரண்டாவது இன்னிங்ஸ் கிளைமேக்ஸுக்கு வந்துட்டாங்க என்றே சொல்லாங்க. 3 விக்கெட் விழுந்துருச்சு, ஓகேவா. நாளைக்கு டெஃபினட்டாக இதை விட ஆடுகளம் ரொம்ப கிரிட்டிக்கல்னு சொல்லப்படுகிறது. டெஃபினட்டாக லஞ்ச் பிரேக்குள்ளே 7 விக்கெட் போயிரும்னு வைங்களேன். இந்தியா தான் இப்போ 36 ரன் லீடில் இருக்காங்க, ஓகேவா. அப்போ இப்போயே அவங்களுக்கு 3 விக்கெட் விழுந்துருச்சு. நாளைக்கு லஞ்ச் பிரேக்குள்ளே 7 விக்கெட்டை விட்டாங்கன்னு வைங்களேன். இந்தியா ஒரு 150 ரனில் இவங்களை சுருட்டினாங்கன்னா அடுத்து இந்தியா ஒரு 100 ரன் தான் அடிக்கிற மாதிரி வரும். ஈஸியாக வின் பண்ணிடுவாங்கன்னு வைங்களேன். இந்த ரீசனால் தான், அதாவது முதல் நாளே ஒரு வெளிநாட்டு மண்ணில் வெளிநாட்டு டீமை தூக்கி ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை இந்தியா பதிவு பண்ண போகிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மேட்ச் வின் பண்ணிட்டா WTC வேர்ல்டு கப் ஃபைனல் இந்தியா ரீச் பண்ண அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா வேர்ல்டு கப் டெஸ்ட் பாயிண்டோட இது கனெக்ட் ஆகும். இந்தியா 6வது பிளேஸில் இருக்காங்க. ஜெயிச்சிட்டாங்கன்னா டைரெக்டாக வந்துட்டு கிட்டத்தட்ட செகண்ட் பிளேஸ் பிடிச்சிருவாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயிச்சிருவாங்களா இந்தியா செகண்ட் டே? கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேன்.